சிவாய நம. திருச்சிற்றம்பலம். இன்று நம்ம சிந்தனை செய்யக்கூடிய தலைப்பு சிவநாம மகிமை. அதாவது இந்த இந்த கலியுகத்துல இறைவனுடைய நாம ஜபம்தான் மிகச்சிறந்த ஒரு முக்தியை கொடுக்க ஒரு மிகச்சிறந்த சாதனமாக விளங்குகிறது. அது அடிப்படையில இந்த சிவநாமத்தினுடைய மகிமைய நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். கஞ்சனூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊர்ல வாழ்ந்து வந்துட்டு இருந்தவர் தான் ஹரதத்த சிவாச்சாரியார். இவர் பாத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப மிகச்சிறந்த ஒரு சிவபக்தர். அவர்கிட்ட பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு பஞ்சாயத்து மாதிரி ஒரு வழக்கு ஒண்ணு அவர்கிட்ட வருது. என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த ஊர்லயே கஞ்சனூர்ல வாழ்ந்து இருந்தவர் தான் தேவதத்தர் அப்படின்னு ஒரு அந்தனர். அவருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வீட்டுல மாடு வளர்த்துட்டு வந்திருக்காரு. அந்த மாட்டுடைய கண்ணு இருக்கு இல்லையா, சின்ன கண்ணுக்குட்டி, அந்த கண்ணுக்குட்டி படுத்து இருந்தது இவருக்கு தெரியல. அந்த நேரம் பார்த்து பாத்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பெரிய புல்லுக்கட்டை எடுத்து தூக்கி போட அது அந்த கண்ணுக்குட்டி மேல விழுந்து அந்த கண்ணுக்குட்டியானது அதனுடைய பிராணமானது பறி போயிடுது. சரியா? இது என்னன்னா, ஒரு பசுமாடை கொன்னதனுடைய பாவமானது இவருக்கு சேர்ந்துருச்சுன்னு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்தணர்கள்லாம் சேர்ந்து இதுக்கு பரிகாரமோ பிராயச்சித்தமோ கிடையாது, அதனால நீங்க இவரை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இவர் ஹரதத்த சிவாச்சாரியார்கிட்ட இதுக்கு ஏதாவது பிராயச்சித்தம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு கேட்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் அந்த ஊர்லயே ஒரு மிகச்சிறந்தவர் அப்படிங்கறதுனால இவர்கிட்ட எல்லாரும் கேட்கலான்ட்டு வராங்க. அப்போ பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு உள்ள வரும்பொழுதே பாத்தீங்கன்னா அவர் தலை வாசப்படியில இடிக்கவும் அவர் சிவசிவா அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டுதான் உள்ளேயே வர்றாரு. உள்ளேயே வரும்பொழுது இப்ப ஹரதத்தரை பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும்பொழுது, அப்ப அதுக்கு ஹரதத்த சிவாச்சாரியார் என்ன சொல்றாருன்னா, எப்பொழுது ஒரு தடவை நீங்க சிவசிவான்னு சொன்னீங்களோ அப்பவே நீங்க தெரியாம செய்த பாவங்கள்லாம் போயிடுச்சு. அதனால நீங்க உங்க மேல எந்த தப்பும் இல்ல, இது சிவபெருமானினுடைய நாமத்தினுடைய மகிமை, நீங்க போகலாம் அப்படிங்கிறாரு. ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய அந்தணர்கள்லாம் இதை ஏத்துக்கல. இது ஏத்துக்க முடியாத ஒண்ணு, இதுக்கு பாவத்துக்கு இந்த பரிகாரமே கிடையாது இந்த பாவத்துக்கு, அதனால இவர் ஊரை விட்டு வெளியே தான் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரே சண்டை வாக்குவாதம் நடக்குது. அப்ப ஹரதத்தர் சொல்றாரு, சரி வாங்க எல்லாரும் கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் அழைச்சிக்கிட்டு கோயிலுக்கு போறாரு. கோயிலுக்கு போன உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்க, கோயில் வாசல்ல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு புல்லுக்கட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறார். புல்லுக்கட்டை எடுத்துக்கிட்டு நேரா யாரு இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்காரு இல்லையா, அவர் கையில புல்லுக்கட்டை கொடுத்து, நீ பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி இந்த நந்திக்கு புல்ல கொடு அப்படின்னு சொல்றாரு. எங்க தஞ்சனூர்ல இருக்கக்கூடிய கருங்கல்லால இருக்கக்கூடிய நந்திக்கு. கருங்கல் நந்தி எங்கேயாவது புல்லு சாப்பிடுமா? சாப்பிடாது. ஆனா ஹரதத்த சிவாச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, நீ பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லி புல்லுக்கட்டை கொடு, நந்தி இந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுச்சு அப்படின்னாக்கா உன் மேல எந்த விதமான குற்றம் குறை எதுவும் கிடையாது, நீ எந்த தவறும் பண்ணல, நீ எப்பயும் போல இங்கேயே இருந்து வாழலாம். அப்படி நந்தி சாப்பிடல அப்படின்னாக்கா இவங்க சொல்றதையே நம்ம ஏத்துப்போம், நீ ஊரை விட்டு போயிடு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சரின்னு சொல்லி அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்தனரும் இந்த புல்லுக்கட்டை வாங்கிக்கிறார். வாங்கி பஞ்சாட்சர மந்திரம் சொல்லி நந்தி கிட்ட புல்ல கொடுக்கவும் அந்த நந்தி அழகா அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுருச்சு. அப்ப அங்க இருக்கக்கூடிய மற்றவங்க எல்லாமும் ஒத்துக்கிறாங்க, இவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னாக்கா, நம்முடைய வாழ்நாள்ல நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் எந்த ஒரு தவறு செய்திருந்தாலும் இந்த சிவபெருமானினுடைய நாமத்தினுடைய மகிமை அவ்வளவு அவ்வளவு மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயம். அந்த நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது எப்பேற்பட்ட தவறுகள் பண்ணியிருந்தாலும் குற்றம் குறைகள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆயிடுங்கிறது ஹரதத்த சிவாச்சாரியாரினுடைய இந்த ஒரு சரித்திரம் நம்ம எல்லாருக்கும் தெளிவா எடுத்து விளக்குது. அதனால நித்தியபடி நம்மால எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சிவநாமத்தை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். இன்னைக்கு சிவநாம மகிமை பத்தி சிந்தனை மிகுந்த முறையில் வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கு நன்றி கூறி அடியனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் விழாது